கனத்த இதயத்தோடு உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். கரூர்ல நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான செயலை பற்றி, விபத்தை பற்றி விவரிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சோக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை பத்தி விவரமா சொல்லக்கூடிய மனசு கூட என்னுடைய மனசுல இடம் கொடுக்கல. அந்த அளவுக்கு நானும் வேதனையில் இருக்கிறேன். நேற்று இரவு ஒரு 7:45 மணி அளவுக்கு சென்னையில அதிகாரிகளோடு கலந்து பேசிக் கொண்டிருந்த போது கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு. கூட்ட நெரிசல்ல மூச்சுத்திணறல் ஏற்பட்டு பல பேர் மூச்சுத்திணறலுக்கு ஆளாகி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி எனக்கு கிடைச்சது. செய்தி கிடைச்ச உடனே இந்த கரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோடு நான் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்டேன, உண்மையா, உடனடியாக நீங்க மருத்துவமனைக்கு போங்க, போய் என்னன்னு பாருங்கன்னு சொன்னேன்.